அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உன் உடலை சரி செய்தால் வாழ்க்கை சரியாகும். அதாவது ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படி ஜீவா வண்டி ஓடும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். அதாவது உடம்பை பற்றி புரியாதவங்களுக்கு இதை பார்த்தா அப்படி தான் தோணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய விஷயத்தில், உடம்பு தான் மொத்தமே. உங்கள் கையில் அதாவது நீங்கன்றது பார்த்திங்கன்னா இந்த உடம்பு கிடையாது, ஆன்மா. நீங்கள் இறந்து போகும்போது உங்களுடைய முடிவு காலத்தில் உடம்பு விட்டு வெளியில் வந்த அப்புறமா தான் தெரியும், இவ்வளோ நாள் இது நம்ம உடம்புன்னு நினச்சிட்டு இருந்தோமே, இது நம்ம உடம்பு கிடையாது, நம்ம உடம்பு கிடையாதா, நம்ம வேறவா அப்படின்றது உங்கள் உடம்பையே நீங்களே பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும். ஸோ அந்த மாதிரி இந்த உடம்பு அப்படின்றது உங்கள் கையில் இறைவன் கொடுத்துருக்கிற ஒரு பொக்கிஷம். ஓகேங்களா? இப்போ நீங்கன்றது வேறு, அது வேறு ஒன்று, அதை பற்றி வேண்டாம் இப்போ. ஆனால் உங்கள் கையில் இறைவன் கொடுத்துருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உடம்பு. அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா, உங்கள் பசங்க டூர் போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டூருக்கு போயிட்டு வராங்கன்னா வெறுங்கையோடு அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டீங்க. ஏதோ ஒரு காசு கொடுத்து அனுப்புவீங்க. 100, 200, 1000, 2000 ஏதோ ஒன்று கொடுத்து தான் நீங்கள் உங்கள் பசங்களை நல்லபடியாக போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புவீங்க. நீங்களே உங்கள் பசங்களை அன்பாக பண்ணும்போது, ஏதோ கொடுத்து அனுப்பும்போது, இறைவன் அப்படின்றவர் பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை. ஓகேங்களா? அதுதான் வள்ளலார் சொல்கிறார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு இறைவனை தான் சொல்கிறார். அவர் தனிப்பெருங்கருணையாக இருக்கிறாரு அப்படின்னும் போது அவர் எப்படி உங்கள்கிட்ட எதுவுமே கொடுக்காமல் அனுப்புவார்? ஸோ உங்கள்கிட்ட நல்லா யோசிச்சிங்கன்னா புரியும். உங்கள்கிட்ட கொடுத்தது, நம்மக்கிட்ட அவர் கொடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக இந்த உடம்பு தான். இந்த உடம்பு நம்ம கிடையாது, நம்ம வேறு. இந்த உடம்பை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த உடம்பை நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நன்மைகள் விளையும். இந்த உடம்பை எந்த அளவுக்கு அழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தீமை விளையும். இவ்வளோ தான் சூட்சமம். இப்போ அதாவது இதை தான் இன்னொரு விதமாக சொல்லுவாங்க, உங்களுடைய உயிராற்றலை வச்சு தான் கிரகங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? அதாவது உங்கள் ஜாதகம் எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும், உங்கள் லக்னாதிபதியே வலுவில்லை என்றாலும், 5ஆம் அதிபதியும் வலுவில்லைன்னாலும், 9ஆம் அதிபதியும் வலுவில்லைன்னாலும், நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கவனிச்சிக்கிறது மீன்ஸ் என்ன? உயிராற்றலாக இருக்கிறது, உயிர் ரொம்ப திணிவாக வச்சுருக்கிறது. அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த கிரகமும் உங்களை ஆட்கொள்ளப் போவது கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னா அந்த உயிர் தான் இறைவன். இந்த உயிர் உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ இறைவன் உங்கள்கிட்ட அந்தளவுக்கு இருக்கிறார் என்று அர்த்தம். நிறைய பேர் அந்த பருவ வயசில் இருக்கக்கூடிய விஷயங்களில் உயிரை வீணடித்து எனக்கு எதுவும் நல்லது நடக்கலை அப்படின்னா எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? ஏன்னா இறைவனை தான் நீங்கள் வெளியில் தள்ளிடுறீங்களே. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுடைய அதை வச்சு தான் உங்களுக்கு நாலேஜ். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை கவனிக்கிற திறன், நீங்கள் பேசுகிற பேச்சு, அந்த தோனின்னுவாங்களா, தோனி மீன்ஸ் என்ன, கிரிக்கெட் பிளேயர் கிடையாது, அந்த பாவனை தோனி. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் அதெல்லாமே அந்த எந்தளவுக்கு உங்கள் உயிர் திணிவுபட்டு இருக்கிறதோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்தளவுக்கு அந்த ஸ்பீச் நல்லாயிருக்கும், கவனிக்கிற திறன் இருக்கும், ஒரு விஷயத்தை கிரகிக்கிற ஆற்றல் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நிறைய விஷயத்தை ஈஸியாக கற்றுக்க முடியும். சில பேர்லாம் நிறைய லாங்குவேஜ் கற்றுப்பாங்க, ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஈஸியாக கற்றுப்பாங்க. சில பேரால் அது முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் அது. எல்லா விஷயத்துலையுமே நாலேஜபிளாக இருப்பாங்க, வேறு துறையில் மல்டி டேலண்டட் பர்சனாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்தந்த உயிர், மனம், ஆன்மா. அதாவது உடம்பை 3 விஷயமாக பிரிக்க முடியும். உடல், மனம், ஆன்மா அப்படின்றத பிரிக்க முடியும். இந்த உடலும் உயிரும் ஒன்று தான். ஓகேங்களா? நீங்கள் உடல்ன்றது பார்க்குறது, அது உள்ளே இருக்கிறது உயிர். ஓகேங்களா? ஸோ அந்த உடல், மனம், ஆன்மா, இதுதான் உங்களை 3ஆக பிரிக்கலாம். உடல், மனம், ஆன்மாவை பிரிக்க முடியும். இங்கிலீஷில் சொல்லணுன்னா பாடி, மைண்டு, ஸ்பிரிட்டு, இதுதான் நீங்கள். ஸோ இப்போ உங்கள் உடம்பை நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறீங்களோ, உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கிறீங்களோ,
அந்தளவுக்கு உங்களுடைய க அதாவது கர்ம வினைகளும் அழியும். இன்னும் சொல்லப்போனால் கிரகங்களோட பிடியில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. சனியோட பிடியாக இருந்தாலும் சரி, ராகுவோட பிடியாக இருந்தாலும் சரி, எந்த கிரகத்தோட பிடியாக இருந்தாலும் நீங்கள் மட்டும் கொஞ்சம் தள்ளி நிற்பீங்க. அதாவது 7 சனியே வந்தால் கூட உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அஷ்டம சனியே வந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அது எல்லாமே நீங்கள் உங்கள் உடம்பை எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து. சரி, உடம்பை எப்படி சார் பார்த்துக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து எது எதெல்லாம் தப்பாக இருக்குதோ அது கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன கொடுக்கணுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் உடம்புக்கு அதாவது நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அதுவாக தான் நீங்கள் மாறுறீங்க. இது நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்கள் கையாக மாறுது, காலாக மாறுது, உங்கள் உடம்பாக மாறுது, எல்லாமுமா மாறுது. அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஒரு 10 நாள் சுத்தமாக சாப்பிடாம இருந்து பாருங்கள். ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து அது அவங்களோட முடிவில் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யூடியூப்பில் போட்டு பாருங்கள். சாப்பாடு நின்றோம், ஃபஸ்ட்டு சாப்பாடு கட் ஆகிடும். சாப்பாடு சாப்பிட்டா எத்துன்னு வரும், சாப்பிட முடியாது, ஸ்டாப் ஆகிடும். அப்போ உடம்பு என்ன ஆகும்? ரொம்ப மெல்லிசாக ஒல்லியாக போயிட்டு எலும்பு மட்டும்தான் இருக்கும், சதை இருக்காது, ஒன்றும் இருக்காது, தோல் நலிவடைந்த நிலையில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது எதனா காரணம்? சாப்பிடாமல் இருந்தால் இப்படி ஆகும். அப்போ சாப்பிடும்போது என்ன ஆகும்? அதுதான் உங்கள் உடம்பாக மாறுது, ஷைனிங் ஆகுது, இப்படி ஆகுது, அப்படி. அது நீ என்ன கொடுக்குறீங்கன்றதை பொறுத்தது உங்களுடைய உடம்பாக மாறும். இதில் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்றதை பற்றி நான் பேச வரல. இதில் என்ன மெயினாக நீங்கள் பண்ணணுன்னா, ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் கொடுக்காதீங்க. செயற்கையாக இருக்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் கொடுக்காதீங்க. இயற்கையாக இருக்கிற விஷயத்த நீங்கள் கொடுக்கலாம். அதாவது கெமிக்கல் சம்மந்தமாக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உப்பு கண்ட்ரோலாக எடுத்துக்கோங்க. மெயினாக ஒயிட் சுகர், பால் இதுங்கிட்டேருந்து ரொம்ப தள்ளி நில்லுங்க. இதுதான் மெயின். வெள்ளை சர்க்கரை, பால், டேப்லெட்ஸு, உப்பு இது எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுக்காதீங்க. அதேமாரி இப்போ உப்புலாம் இல்லாமல் எப்படி சாப்பிட்றது? உப்பில்லா பண்டம் பாழுன்னே சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அது வேறு வழி இல்லைன்றதுனால அதை கொஞ்சம் கன்சியூம் பண்ணுங்கள். மற்றபடி வெள்ளை சக்கரை இல்லாமல் இருக்க முடியும். நாட்டு சர்க்கரைக்கு மாறிக்கலாம், இல்லைனா பனங்கற்கண்டுக்கு மாறிக்கலாம். ஓகேங்களா? வெள்ளை சக்கரை இல்லாமல் இருக்க முடியும், பால் இல்லாமையும் இருக்க முடியும். இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து என்ன எடுக்கக்கூடாது. அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தமாக எதுவுமே எடுக்காதீங்க. மெயினாக இந்த இங்கே குடிக்கிற அந்த குளிர்பானங்கள் எல்லாமே வந்து ஃபுல் ஆஃப் சுகர், வேறு ஒன்றும் கிடையாது. கெமிக்கலும் பவுடரும் சுகரும் தான். அதில் கொஞ்சம் கேஸ் அடித்து வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். CO2, அதாவது உடம்பு வானான்னு வெளியே தள்ளுற CO2 கேஸை அது உள்ளே போட்டு அடித்து மறுபடியும் நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்கன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுக்கக்கூடாது. சரி, என்ன சார் எடுக்கலாம் அப்படின்னா, நான் ரொம்ப குழப்ப விரும்பலை, ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். உங்களை உயிராற்றலை அதிகரிக்கிறது என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை உங்களுக்கே என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, மெயினாக வந்து நீங்கள் நினைக்கிறது வந்து பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலே வந்து ஒரு மனுஷனுடைய உடம்பு ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணக்கூடியது. நீங்கள் எவ்வளோ அடி அடிச்சிருந்தாலும், எவ்வளோ மோசமாக போயிருந்தாலும், உங்கள் உடம்பை ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்றது தேங்காய் பால் மட்டுமே. ஓகேங்களா? இது வந்து எந்தளவுக்கு உண்மை அப்படின்னா, நீங்கள் அதை அனுபவித்து பார்த்தால் தான் தெரியும். அதாவது ஒரு 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 உயிர் போக போகுது, ஒரு வயசானவங்க வந்து போக போகிறாங்க அப்படின்னா, நீ வந்து கொஞ்சம் பால் ஊற்றுமா, அப்போயாவது உயிர் போதா பார்ப்போன்றது இன்னைய நிலைமை. ஆனால் சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனது என்னென்னா, போகிற உயிரையும் இழுத்து வைத்து தக்க வைத்து கொள்வது தான் தேங்காய் பால். ஆக்சுவலாக இந்த பால் நார்மல் பசும்பால் ஊற்றக்கூடாது, பேக்கெட் பால் ஊற்றக்கூடாது. போகிற உயிர் இழுத்துட்ருக்கோம் இல்லையா, அந்த இழுத்துட்ருக்கிற உயிருக்கு கூட தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரீங்கன்னா எழுந்து உக்காந்துக்கும் அந்த உயிர், அந்த உடம்பு எழுந்து உக்காந்துக்கும். அதுதான் சூட்சமே. ஓகேங்களா? போகிற உயிரை கூட இழுத்து வச்சு பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து தேங்காய் பால். ஓகேங்களா? அதாவது மெயினாக தேங்காவும் சாப்பிட்லாம். தேங்காவாக சாப்பிட்டிங்கன்னா ஒரு 2 நாள் ஆகும் உடம்புல கலக்கிறதுக்கு. அது உங்களுக்கு தெரியும், திடப்பொருள்ன்றதுனால. இது நீங்கள் வந்து தேங்காய் பாலாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் உடனடியாக எனர்ஜி தெரியும். அடுத்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே நல்லா எனர்ஜி தெரியும். இதை வந்து நீங்கள் வந்து திக்காக எடுக்கக்கூடாது. திக்காக எடுத்தால் ஒரு சில இது வாமிட் வரும், அது குடிக்க முடியாது. 2 நாள் குடிப்பீங்க, 3 நாள் விட்டுறீங்க. ஸோ அதில் தண்ணி கலந்து கொஞ்சம் லிக்யூடாக எடுக்கிறது தான் உத்தமம். இது மெயின் வந்து விஷயம். டெய்லி குடிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக குடிக்கலாம். ஓகேங்களா? என்ன ஒரு சில பேருக்கு வந்து ஆரம்பத்தில் செட் ஆகாது, லூஸ் மோஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ மற்றபடி அது ஆரம்பம்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு உடம்புனா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கும். வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப உத்தமம்.
வேகமாக வேலை செய்யும். குடலில் இருக்கிற புண்ணு, குடல் பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் சரி பண்ணும். மெயினாக அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணி விட்டுரும். டெய்லி அரை மூடி தேங்காவை எடுத்து பால் பண்ணி சாப்பிட்றது உங்களுக்கு உத்தமம். உயிராற்றல் அவ்வளோ திணிவு பெறும். இதனால தான் நம்ம தேங்காய் இல்லாமல் இறைவனுக்கு படைக்க மாட்டோம். அதை பற்றி இன்னொரு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வாழைப்பழம் பொறுத்த வரைக்கும் அதுவுமே உங்கள் டிஎன்ஏவை சரி பண்ணி வைத்துக்கொள்ளும். இந்த தேங்காயும் வாழைப்பழம் ரெண்டுமே உங்கள் டிஎன்ஏவை ரிவர்ஸ் பண்ணும். அதாவது என்ன தான் நீங்கள் கெமிக்கல் கொடுத்து கெடுத்து வச்சுருந்தாலும் உங்கள் உயிராற்றலை அதிகரித்து அந்த உள்ளே இருக்கிற அந்த மூலக்கூறை பழையபடி எப்படி பிறந்தீங்களோ இதுக்கு முன்னாடி உங்கள் மூலக்கூறு எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் தேங்காயும் வாழைப்பழமும். இது ரெண்டு மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ஒரு சில கலப்படங்கள்லாம் இருக்குது. அது வாழைப்பழத்தை காம்பு பச்சையாக இருக்கணும். ஓகேங்களா? காம்பு மஞ்சளாக இருக்கக்கூடாது. வாழைப்பழத்தோட காம்பு அந்த இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும். பழம் பழுத்தா கூட அந்த காம்பு பச்சையாக இருக்குன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கிற பழங்களை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறந்தது. டெய்லி தேங்காயும் வாழைப்பழமும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் உடல் உயிராற்றல் திணிவு பெற்று உங்களுடைய கிரகங்கள் பிடியிலிருந்து வெளியே வருவீங்க. யாருக்கெல்லாம் கிரகங்கள் வலுவாக இருக்கிறதோ, ரொம்ப மோசமாக இருக்குதோ, ஜாதகம் வீக்காக இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த விஷயத்த பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? இந்த விஷயத்த பண்ணிங்க அப்படின்னா எந்த கிரகமும் உங்களை எதுவும் செய்யாது. இது நிச்சயமாக கண்கூட பார்க்கலாம். ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி.